ஒரு குரு கிட்ட ஷீஷன் என்னோட வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கான். அப்போ அந்த குரு அவனை ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. அப்போ அந்த தோட்டத்துல நிறைய பட்டாம்பூச்சிகள் அங்கேயும் இங்கேயுமா பறந்துகிட்டே இருந்துச்சு. இதை பார்த்த குரு சீஷன் கிட்ட அந்த பட்டாம்பூச்சிகள்ல ஒன்னே பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த சீஷன் பட்டாம்பூச்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சியை நிறைய தூரம் துரத்திக்கிட்டே போனான். ஆனா அந்த பட்டாம்பூச்சி அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அவனுக்கு ஒரு பட்டாம்பூச்சி கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் குரு சீஷன் கிட்ட சரி பரவாயில்லவா நம்ம தோட்டத்தோட அழகை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தோட அழகை ரசிக்கிறதுக்காக குருவும் சீஷனும் போனாங்க. குருவும் சீஷனும் அமைதியா அந்த தோட்டத்தை ரசிச்சுட்டு இருந்த அந்த டைம்ல பட்டாம்பூச்சி குருவையும் சீஷரையும் சுத்தி பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பட்டாம்பூச்சி அவங்களோட கைகள்லே வந்து உட்கார்ந்துடுச்சு. அப்போ குரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இதுதான் வாழ்க்கை. மகிழ்ச்சியை தேடி துரத்துறதில்ல வாழ்க்கை. நீ வாழ்க்கைய நின்று அமைதியா ரசிக்கும் போது அந்த மகிழ்ச்சி உன்கிட்டயே திரும்ப வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க.